தாராபுரம் பேருந்து நிலையத்தில் உள்ள ஆக்கிரமிப்பு கடைகள் அகற்ற கடை உரிமையாளர் மற்றும் அதிகாரிகளிடையே வாக்குவாதம். திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் பேருந்து நிலையத்தில் சுமார் 100க்கும் மேற்பட்ட வணிக கடைகள் செயல்பட்டு வருகிறது. இந்த கடைகளில் பல்வேறு விதமான டீ கடை, செப்பல் கடை உள்ளிட்ட பல்வேறு கடைகள் நடத்தி வருகின்றனர். மேலும் தாராபுரம் மத்திய பேருந்து நிலையத்திற்கு தினசரி சுமார் 50,000க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் வந்து செல்கின்றனர். தற்போது கோடைக்காலம் என்பதால் பேருந்து நிலையத்திற்கு வரும் பயணிகள் உட்காடுவதற்கு கூட இடமில்லாமல் ஆங்காங்கே கடும் வெயிலிலும் கால் கடுக்க நின்று வருகின்றனர். இந்நிலையில் நகராட்சி நிர்வாகம் சார்பில் ஆக்கிரமிப்புகளை அகற்ற வேண்டுமென கடை உரிமையாளர்களுக்கு கடந்த 2 நாட்களுக்கு முன்பு எச்சரிக்கை விடுத்தனர். அதன் அடிப்படையில் இன்று அதிரடியாக தாராபுரம் நகரமன்ற தலைவர் பொறியாளர் பாப்பு கண்ணன் தலைமையில் நகராட்சி ஆணையாளர் ராமர் முன்னிலையில் தாராபுரம் பேருந்து நிலையத்தில் உள்ள ஆக்கிரமிப்பு செய்த இடத்தை அப்புறப்படுத்தினர். இதனால் அங்கு ஒரு சில கண்டிப்பா இல்ல எல்லாம் மலடிக்கு போங்க, பொள்ளாச்சி போங்க, மல்லிடம் போங்க, எல்லா இடமும் கையில கண்டிப்பா இல்லைங்க. வண்டி நிறுத்தாதீங்க. இந்த கடையை சொல்ல மாட்டேங்கிறீங்க. இந்த கடை